ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா ஆதி கேசவா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ் தேஜ் நடிச்சிருக்காரு. ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க. அபர்ணா தாஸ் மற்றும் விபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஸ்ரீகாந்த் என் ரெட்டி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடிஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சிவா, ராஜ்குமார், ஜெயராம், அனுப் மற்றும் சிவன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா எம்ஜி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை அக்டோபர் மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடிஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா ஆஹா தமிழ் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா அனிமல். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரன்வீர் கபூர் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. பாபி தியோல் மற்றும் புபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சந்தீப் ரெட்டி வங்க அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடிஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா ஜனவரி மாதம் 1ஆம் தேதிங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜோ. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரியோராஜ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மாளவிகா மனோஜ் நடிச்சிருக்காங்க. பாவையா மற்றும் விபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரமேஷ் ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஹரிஹரன் ராம் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை நவம்பர் மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 22 அப்படின்னா 25ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.